ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினம் ஒரு வித்தியாசம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான 5 மினிட்ஸில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? இதுக்கு ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் இருந்தால் போதும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை மாவு மட்டுமே வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ அதில் ஒரு அரை ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்ட பிறகு தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா வார்ம் வாட்டர் நல்லா தேவையான அளவு ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக வந்துடும். வார்ம் வாட்டர் ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ அது மேலே ஒரு 1/4 ஸ்பூன் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி கல்லில் வச்சு இந்த மாதிரி சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த லெவலில் இருந்தால் போதும் மெலிசா. இப்போ அந்த எட்ஜஸ்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு என்ன ஷேப்ஸ் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்ஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கிள் வேணும்னா நம்ம ஏதாவது ஒரு பாட்டில் மூடி வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இல்லை டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இல்லை ட்ரையாங்கிள், உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். நீளமாக இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம கட் பண்ணிட்ட பிறகு உள்ளேயும் நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நான் இது பண்ணிக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உள்ளேயும் நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சம் மாவு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு சால்ட்டு, மேலே கொஞ்சம் லெமன். இப்போ நம்ம எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சூப்பராக வரும். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே போடுறதுக்கு தான் நம்ம எடுத்து வச்சோம்ல மிளகாய்த்தூள், பெப்பர் தூள், சால்ட், மூணுத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. மேலே லைட்டாக நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கிட்ஸுக்கு கொடுத்து பாருங்கள், அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.